எல்லா இடங்களையும் உங்க கட்சிக்காரர்கள் தாக்கப்படுவது. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 பேர் அடிச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் ஐசியூவில் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான வழி என்னன்னா, ஆல்ரெடி நிர்மல்குமார் பேசிட்டாரு, ஒரு 4 மாதம் கர்ப்பிணி எங்களுடைய தங்கையை வந்து அடிச்சிருக்காங்க, வயிற்றில் அடிச்சிருக்காங்க. இப்போதான் ஸ்கேன் எடுத்து குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு ஆயிருக்கு. ஒவ்வொரு வட்டமாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஜஸ்ட்டு போய் சர்வே மட்டும்தான் எடுத்தாங்க, வேறு எந்த தப்பும் செய்யலை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான வழியில், ரொம்ப அகிம்சையான வழியில் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு குடும்பமாக தேர்தல் வேலைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து சும்மா சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பரப்புரையே ஆரம்பிக்கலை. இப்போ வீட்டுக்கு வீடாக வந்து அவங்க சந்திக்கிறது கூட தவறுன்னு ஒரு பயம் வருது திமுகவுக்கு, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர். அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா இந்த தொகுதியுடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்தவங்க தான் வன்முறையை கையில் எடுப்பாங்க. மக்களுடைய செல்வாக்கு எடுப்பவங்க தான் காசை நம்புவாங்க. மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் இழந்தவங்க தான் ரவுடிசத்தை கையில் எடுப்பாங்க. நாங்கள் மக்களோட வீட்டுக்கு இன்னும் தைரியமாக போவோம். தலைவர்கிட்ட பேசிட்டு இன்னும் இவங்க 5 பேரும் வெளியே வந்த பிறகு நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்வோம். முடிஞ்சா என் மேலே கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபுவை. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேலே கை வைக்க சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப அமைதியாக அறவழியில் இருக்கிறோம், ரொம்ப அமைதியாக அறவழியில் வீட்டுக்கு வீட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனால் திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்கள் வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில் தேர்தலாம் என்ன நாங்கள் வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில், முக்கியமாக வட சென்னையில் ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னுமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். நாங்கள் வரோம் வீடு வீடாக. முடிஞ்சால் எங்கள் சட்டம் மேலே கை வைங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சார், ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாரையும் போய் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர்கள் இந்த மாதிரி தாக்குறதை எப்படி சார் எதிர்கொள்ள போகிறீங்க? அவங்க தாக்கட்டுமே. இந்த மாதிரி தாக்கி நாங்கள் அடி வாங்கி மக்களோட ஆதரவு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கை வச்சு பெண்களுக்கான ஆட்சியின் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிறாருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சேகர் பாபு டெய்லி முதலமைச்சரோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. முதலமைச்சருடைய மனைவியை சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உட்கார வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா, இல்லை வேற யார் பதில் சொல்ல போறா? அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து யார் பார்க்க போறா? 4 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னுடைய தங்கையே கை வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னொரு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்க வேணாம்? ஒரு வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறது தப்பா? கடுமையாக சொல்றேன். வட சென்னையில் இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில் வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். நியாயமான அகிம்சையான ஒரு தேர்தலை மக்கள்கிட்ட கொண்டு போய், அதுவும் 5 பேர் அடிப்பட்டதில் 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள் பாதுகாவலன்னு சொல்லிட்டு 2 சிறுபான்மை சகோதரர் முஸ்லீம் தோழர்கள் அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்கிருந்து மொத்தமே 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு. முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை எப்பயும் போல நடந்துகிட்டே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தேர்தல் நாங்கள் பதில் சொல்லுவோம். தேங்க்யூ.